Hi students, this is Alex here. இந்த வீடியோல TNA counseling related doubts part 2 பார்க்க போறோம். So first doubt, ஒரு student question, can I get best college near Chennai with fees less than 2 lakhs? So அவங்க வந்து fees less than 2 lakhs வேணும், best college வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இது ஏன் கேட்டிருக்காங்க அப்படின்னா பெஸ்ட் காலேஜ் அப்படின்னா ஆல்வேஸ் அது வந்து ரொம்ப ஹை ஃபீஸாக இருக்கும் அப்படின்றது ஜென்ரலாகவே ஒரு ஒப்பீனியன். அது ட்ரூ தான். பட் தேர் ஆர் சம் காலேஜஸ் விச் சார்ஜஸ் லெஸ் தேன் 2 lakh ஆல்சோ. ஸோ இது நீங்கள் வந்து ஓவராலாக லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் டாப் மோஸ்ட்ல இருக்கிற க்ளோசிங் கட் ஆஃப் அண்ட் க்ளோசிங் ரேங்க் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும்போது ஆப்வியஸ்லி அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சிருக்காங்க. பட் இன்னும் நீங்க கொஞ்சம் கீழே அந்த லிஸ்ட்ல வர தேர் ஆர் பெஸ்ட் காலேஜஸ், அது அந்த டாப் மோஸ்ட் காலேஜ்க்கு ஈக்குவலான பெஸ்ட் காலேஜஸ் இருக்கு. அண்ட் அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் லெஸ் தேன் 2 lakhs கண்டிப்பா கிடைக்கும். அடுத்த டவுட், விச் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஹாவ் டு டேக் பெஸ்ட் இன் ஃபியூச்சர், ஜாப் ஸ்டெபிலிட்டி, பர் மந்த் ஹை சேலரி பேக்கேஜ் are going to CSE, IT, ADS, AML, other than this, which have high scope and stability and has same salary, interested in chemistry and biology. ஸோ இவங்க கேட்குறது என்னன்னா பெஸ்ட் இன் ஃபியூச்சர், ஜாப் ஸ்டெபிலிட்டி, ஒரு பர் மந்த் ஹை சேலரி பேக்கேஜ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆஸ் ஆர் கோயிங் டு சிஎஸ்சி, ஐடி, ஸோ இதுக்கெல்லாம் இருக்கணும். அதர் தேன் திஸ் which have high scope and stability அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கிறது வந்து இவங்க கேட்ட மாதிரி பெஸ்ட் இன் ஃபியூச்சர் இருக்கு. பட் ஜாப் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா ஜாப் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வந்து சம்டைம் பூமிங்ல இருந்துகிட்டே இருக்கும். சம்டைம் அது கொஞ்சம் கம்மியாகும் போது நம்ம ஹைலி ஸ்கில்டா இல்லை அப்படின்னா நம்ம ஜாப் ஸ்டெபிலிட்டி வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹை சேலரிடு இருக்கிற ஒரு கேண்டிடேட்டை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுறாங்க. சப்போஸ் இப்போ அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கல அண்ட் அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஒர்க் வந்து தேவையில்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாரை ரிமூவ் பண்ணுவாங்கன்னா ஹை சேலரிடா இருக்கவங்க தான் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஜாப் ஸ்டெபிலிட்டி வந்து கண்டிப்பாக அது கொஞ்சம் ரிஸ்க்கு. அதே பெர் மந்த் ஹை சேலரி பேக்கேஜ் அப்படின்றதும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கு. பட் இதெல்லாம் தவிர இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டு இல்லாம வேற எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இசியில இருக்கு, ட்ரிபிள்இல இருக்கு, மெக்கானிக்கல் இருக்கு, சிவில்ல இருக்கு. பட் இப்போ ரீசெண்டா இந்த மெக்கானிக்கல் அண்ட் சிவில்ல வந்து அது இனிஷியலாவே அது மாதிரி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இட் வில் டேக் சம் டைம். நம்ம கொஞ்சம் கோர்ஸ்லாம் முடிச்சு ஒரு இடத்துல ட்ரெயினியா வேலை பார்த்து சம்பளமே இல்லாமல் வேலை பார்த்து ஒரு 6 month எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அதுக்கப்புறம் வேற கம்பெனி ஷிஃப்ட் ஆகி அதுக்கப்புறம் அங்க கொஞ்சம் ஒரு டீசென்டான சேலரியில வேலை பார்த்து அதுக்கப்புறம் 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனி போகும்போது ஒரு குயிக் ஜம்ப் வந்து இருக்கும். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஒரு ஹை சேலரியில வந்து பிளேஸ் ஆகுறாங்க. ஸோ இதுதான் அந்த டிஃபரன்ஸ். நீங்க லாங் டேர்ம்ல பார்க்கணும் அப்படின்னா இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் இஸ் தி பெஸ்ட். இனிஷியலா மேபி அதுல கோர் கம்பெனிக்குள்ள நுழையிறது வேணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்க அதுல என்ட்ராகி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கெயின் பண்ணி ஒரு பெரிய கம்பெனி போகும்போது அந்த ஜாப் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வந்து வெரி கிரேட் இன் தீஸ் ஃபீல்டு. அண்ட் அதோட சேர்த்து அதர் டிபார்ட்மெண்ட் லைக் பயோமெடிக்கல் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஸோ இதெல்லாம் வந்து ஈக்குவல் ஸ்கோப்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரு ஸ்டார்டிங்ல ஹை சேலரி கிடைக்கும். பட் அது லாங் ரன்ல வந்து அந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். அதனால நீங்க வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேபி அதர் டிபார்ட்மெண்ட்ல வந்து இனிஷியலி உங்களுக்கு வந்து ஹை சேலரி இல்லாம இருக்கலாம். பட் லேட்டர் வந்து யூல் பி வெல் செட்டில்டு. அண்ட் அதோட இப்போ எல்லாமே மல்டி டிசிப்ளினரியா ஆகிட்டு வரனால whenever பாசிபிள் நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸையும் சேர்த்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இசிலையோ, ட்ரிபிள்இலையோ, இல்லை மெக்கானிக்கலையோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க வரும்போது இன்னுமே வந்து பெஸ்டா இருக்கும். அடுத்த டவுட், சார் ஐ ஹாவ் 199 out of 200 cut off. I know I can get CEG campus, but my friends and relatives told me that government colleges like CG, MIT are just a brand. There is no great placement and college exposure government colleges, and they also told me join SSN or CIT, but I thought they are misguiding me. There are high demands and high for CEG and MIT.
still now in Tamil Nadu. I need your help. Please tell me which is better, CG or MIT or SSN or CAT. But my personal opinion, CG MIT. But tell me your view on placements in CEG. ஆக்சுவலா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க. ஒரு ஹை கட் ஆஃபாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து சிஇஜி வந்து வேஸ்ட் அப்படின்ட்டுருவாங்க. இதுக்கு 2 ரீசன் இருக்கு. உண்மையாவே வேஸ்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த அளவுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டீச் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெளியே பேசிக்கிறாங்க. பட் நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா அங்க எல்லாமே பெஸ்டா தான் இருக்கும். வெளியே வந்து அந்த அளவுக்கு தெரியாது. மேபி ஒரு சில இது நல்லா இல்லைனாலும் வேற ஒரு பிரைவேட் காலேஜஸ்ல இதோட பெஸ்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இங்க பெஸ்டா இருக்கு அப்படின்னா பிரைவேட் காலேஜஸ்ல பெஸ்டா இருக்கலாம். சிஇஜில ஒர்ஸ்டா இருக்கு அப்படின்னா சிஇஜிலே ஒர்ஸ்டா இருக்கும்போது பிரைவேட் காலேஜஸ்ல வந்து பெஸ்டா இருக்கிறது கண்டிப்பா சான்ஸே கிடையாது. எவ்ரி காலேஜஸ்ல வந்து சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சில ஃபேக்கல்டி நல்லா இருப்பாங்க, சில ஃபேக்கல்டி நல்லா எடுக்க மாட்டாங்க, சில ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும், சில ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்காது. இது வந்து எல்லாமே மிக்ஸ்டா தான் இருக்கும். நீங்க வந்து ஒரு பிராண்டடா ஒரு காலேஜ்ல வந்து இதெல்லாம் இருக்கு சிஜி இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அங்க போய் சேர்ந்த பிறகு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, நம்ம வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம், அது பிராண்டட் நினைச்சு நம்ம இங்க வந்துட்டு கடைசியில பார்த்தா நமக்கு சிஜிலே படிச்சிருக்கலாம் போலயே அப்படின்றத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ இதுல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து இப்படி சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஒரு ரீசன் வந்து எங்க இந்த பையன் வந்து சிஜில படிச்சு ஒரு நல்ல பேர் வாங்கிடுவானோ அப்படின்ற ஒரு பொறாமையும் இருக்கு. இதுவும் ரீசெண்டா நான் வந்து நிறைய பேர்ட்ட பாக்குறேன். ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு ரிலேட்டிவ் வந்து கைட் பண்றாங்க அப்படின்னா எது வந்து பெஸ்டா இருக்கோ அது வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீட் ட்ரை பண்ணுமா, எங்க படிச்சு டாக்டர் எட போறோமோ, நீட்லாம் வேணாம்ப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எது சொன்னாலுமே வந்து இது இன்ஜினியரிங் இந்த காலேஜ்ல எது சொன்னாலுமே வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒரு 90% வந்து தப்பா தான் கைட் பண்றாங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டா யார் கைட் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் கூட நான் செகண்டா தான் வச்சிருப்பேன், அதை கூட நான் வந்து அந்த அளவு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா பேரண்ட்ஸ். பட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த அவேர்னஸ் இல்லாததுனால வேற ஒருத்தர் போய் கேட்கறாங்க. அண்ட் இன் மை ஒப்பீனியன் சிஜி எம்ஐடி இஸ் த பெஸ்ட். ஒருவேளை இது பெஸ்டா இல்லைன்னா இவ்வளவு வருஷம் அது வந்து சஸ்டெயின் ஆகி வந்திருக்காது இல்லையா. இப்ப யாருமே அங்க வந்து சேரவே மாட்டாங்க. ஸ்டில் அதுதான் வந்து டாப் மோஸ்ட் இன் எவ்ரி திங். ஈவன் பிளேஸ்மெண்ட்டை பத்தி கேட்டிருக்கீங்க. பிளேஸ்மெண்ட்டை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், நீங்க பாருங்க. எக்ஸ்ட்ராடினரி பிளேஸ்மெண்ட், எல்லாம் ஹை பேக்கேஜ் பிளேஸ்மெண்ட் எல்லாமே அங்க இருக்கு. ஈவன் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய ஹை பிளேஸ்மெண்ட். ஒரு பிளேஸ்மெண்ட் சாம்சங் இதெல்லாம் பார்த்தேன் நான், 40 lakhs per annum பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஸோ இதுல இன்னும் ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும் அப்படின்னா இப்போ சிஇஜியோட டாப் பிளேஸ்மெண்ட்னு ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா அது வந்து பயங்கர ஹையா இருக்கும். ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஹையா இருக்கு, ஒரு 10 lakh 12 lakh அந்த மாதிரி இருக்கு. பட் இதே நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல பார்த்தீங்கன்னா டாப் பிளேஸ்மெண்ட் வச்சிருக்கட்டும். நீங்க ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேஸ்மெண்ட் வந்து எல்லா ரேஞ்சிலுமே இருக்கும். டாப் பிளேஸ்மெண்ட் இருக்கும், 12 lakhல இருக்கும், 10 lakhல இருக்கும், 5 lakhல இருக்கும், 6 lakh இருக்கும். இதெல்லாம் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த சிஇசி வர்ற அளவுக்கு வரமாட்டாங்க. அது நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் ரீசெண்டா டெவலப் ஆயிட்டு வராங்க, அது வேற விஷயம். பட் அதுக்காக இது வந்து வேஸ்ட், அது வந்து கிரேட் அப்படின்னு சொல்றது அது வந்து எக்ஸாக்ட்லி கரெக்ட் கிடையாது. இங்க வந்து கைட் பண்ண மாட்டாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க, எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க அப்படிலாம் வந்து வெளியே சொல்லுவாங்க. நீங்க பிரைவேட் காலேஜ் போனீங்கன்னா இந்த ஃபேக்டர் எல்லாமே அங்கேயும் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால வந்து இவ்வளோ ஹை கட் ஆஃப் வச்சுட்டு சிஇஜி எம்ஐடியா இல்லை இன்னொரு சாய்ஸா அப்படின்னு வரும்போது ஐ ஆல்வேஸ் டெல் சிஇஜி ஆர் எம்ஐடி ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து அதை நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கலாம். ஆனா நீங்க எங்க படிச்சாலுமே உங்களோட ஸ்கில்ல வந்து நீங்க தான் டெவலப் பண்ணணும். வெதர் இன் சிஇஜி ஆர் எம்ஐடி ஆர் வேற ஏதாவது காலேஜ் நீங்க எங்க போனாலும் நீங்க தான் படிக்கணும். ஸோ நீங்க தான் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். இன்டர்வியூ வரும்போது நீங்க தான் வந்து நல்லா அதுல பெர்ஃபார்ம் பண்ணி செலக்ட் ஆகணும். இப்போ பிரைவேட் காலேஜில் படிக்கிறனால அவங்க வந்து நீ எதுவுமே பண்ண வேணாம்ப்பா, நாங்களே பார்த்துக்கணும்னு சொல்லி யாரும் வந்து வேலை வாங்கி தர போறது கிடையாது. அப்ப இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது சிஜி இஸ் த பெஸ்ட். அடுத்தது பெஸ்ட் காலேஜ் ஆர் பெஸ்ட் கோர்ஸ். இது வந்து யூஸ்வலாவே ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எப்பவுமே இருக்கிற ஒரு மேஜர் டவுட் என்னன்னா, பெஸ்ட் காலேஜ் கிடைக்கும், ஆனா அவங்களுக்கு வேண்டிய டிபார்ட்மெண்ட் கிடைக்காது, வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்.
அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வேண்டிய டிபார்ட்மெண்ட் வேற காலேஜ்ல எடுக்கலாமா அப்படின்றதுனால தான் இதை கேட்குறாங்க. ஸோ நீங்க ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி எடுங்க. அதாவது பெஸ்ட் காலேஜாகவும் இருக்கணும், அது பெஸ்ட் கோர்ஸாகவும் இருக்கணும். அதை நீங்க பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஒரு நல்ல காலேஜ் இருக்கு, பயங்கரமான காலேஜ், சூப்பரான காலேஜ், பிஎஸ்ஜி, சிஜி கேம்பஸ், இந்த மாதிரி சூப்பரான காலேஜ். அங்க வந்து எனக்கு மெக்கானிக்கல் தான் கிடைக்குது அப்படின்னா, இப்போ நீங்க மெக்கானிக்கலை விட கம்ப்யூட்டர் வந்து பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணி எடுக்கிறாங்க. பட் இந்த கேஸ்ல when it comes to சிஇஜி, பிஎஸ்ஜி, ஜிசிடி, கோயம்புத்தூர், ஜிசி சேலம், இது மாதிரிலாம் வரும்போது, தியாகராஜர் காலேஜ் இதெல்லாம் வரும்போது, அண்ட் ஈவன் சிஇடி கோயம்புத்தூர் இதெல்லாம் வரும்போது, ஈவன் மெக்கானிக்கல் இஸ் அ பெஸ்ட் கோர்ஸ். ஸோ அந்த பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்றது அது எங்க இருக்குன்றத பொறுத்து, வெதர் இந்த மாதிரி காலேஜஸ்ல இருக்கா இல்ல வேற ஏதாவது காலேஜஸ்ல இருக்கா, அப்போ இதுவும் வந்து ஒரு பெஸ்ட் கோர்ஸ் ஆயிடும். அப்போ இந்த கேஸ்ல வந்து நீங்க வந்து இந்த கோர்ஸையும் வந்து ஒரு பெஸ்ட் காலேஜ் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இன்னும் வேற வேற காலேஜஸ் நீங்க கீழே வர வர சில காலேஜஸ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இசி நல்லா இருக்கும், பட் மற்றது நல்லா இருக்காது. அப்ப நீங்க வந்து இந்த கோர்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னும் கீழே வர வர கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கும், வேற எதுவுமே நல்லா இருக்காது. ஏன்னா அங்க வந்து வேற எதுக்கும் ப்ராப்பரான ஃபேக்கல்டி இருக்க மாட்டாங்க, லேப் இருக்காது. ஸோ நீங்க ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ வெதர் நீங்க வந்து ஒரு கோர்ஸை லைக் பண்றீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸை லைக் பண்றீங்க, அது ஒரு நல்ல காலேஜில் கிடைக்கல, ஆனா நல்ல காலேஜில் வேற கோர்ஸ் இருக்கு, இசிஇஓ மெக்கானிக்கலோ இருக்குன்னா நீங்க அதை எடுக்கலாம். நீங்க அந்த காலேஜ் விட்டுட்டு வேற காலேஜில் போய் கம்ப்யூட்டர் எடுக்கிறதுக்கு நீங்க இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு ஆவரேஜா பர்ஃபார்ம் பண்ற ஒரு 2 காலேஜ் இருக்கு. அந்த ஒரு காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குது, இன்னொன்னுல எனக்கு வந்து இசி தான் கிடைக்குது. உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் படிக்க ஆசைன்னா நீங்க வந்து ரெண்டுமே ஈக்குவல் லெவல்ல இருக்கும்போது யூ கேன் ப்ரிஃபர் த கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது பேலன்ஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்க. இதை பத்தி நான் டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். அதை நீங்க பார்த்து சம் ஐடியாஸ் நீங்க வந்து கலெக்ட் பண்ணி ஃபர்தரா நீங்க வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணலாம். My cutoff is 185.5. I would like to study unique course. I decided civil or petroleum. I am a first graduate. My parents are scared to take petroleum because working field is different. But I am interested. What can I choose as civil or petroleum? நீங்க ஸ்கோப் வைஸ் பாத்தீங்கன்னா சிவில் ஹேஸ் தி பெட்டர் ஸ்கோப். ஏன்னா நிறைய இடத்துல வந்து அதுக்கு டிமாண்ட் இருக்கு. பட் பெட்ரோலியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ரேர் கோர்ஸ், டிமாண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் கிடைச்சது அப்படின்னா யூ வில் கெட் ஹைலி பெய்டு. இப்போ சில காலேஜஸ்லாம் இருக்கு, இப்போ ஜேசிடி இருக்கு, ஏசிடி கேம்பஸ் இருக்கு. நீங்க கட்டா வந்து 185.5 சொல்லியிருக்கீங்க இல்லையா, அண்ட் எந்த கம்யூனிட்டின்னு சொல்ல, நீங்க அதை கட் ஆஃப் செக் பண்ணி பாருங்க. ஏசிடி கேம்பஸ்ல இருக்கு. பட் அது வந்து என்ன அப்படின்னா ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு ஹை பெய்டு ஜாபா இருக்கும். அண்ட் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் வந்து டிபெண்ட்ஸ். சம்டைம் நமக்கு வந்து ஒரு ரிமோட் பிளேஸ்ல ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது மாதிரி சில டிஃபிகல்டிஸ் இருக்கு. சிவில் அப்படின்னா அது மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்க அதை வந்து பெட்ரோலியம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா அதுல வந்து இன்னொரு ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. ஒரு ஜாப் கிடைச்சி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு ஒரு நாள் அப்ராட் போனோம் அப்படின்னா யூ வில் பே செவரல் லேக்ஸ். ஸோ அது வந்து ஒரு ஹைலி பெய்டு ஜாப். பட் அதை நம்ம கரெக்டாக லேர்ன் பண்ணி அந்த ஃபீல்டில் என்டர் ஆகணும். பட் சிவில் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, காம்படிஷன் அதிகம். பட் பெட்ரோலியம் இன்ஜினியரிங்ல காம்படிஷன் கொஞ்சம் கம்மி, ஆனால் அந்த ஜாப் அவைலபிலிட்டியும் கொஞ்சம் கம்மி. அதை நம்ம கரெக்டாக போயிட்டோம் அப்படின்னா யூ வில் கெட் வெரி ஹை பேக்கேஜ் அண்ட் நல்ல ஸ்டேபிளான ஜாபும் கூட. ஈவன் ஏசிடி கேம்பஸ்ல வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் வெரி குட். ஆனால் எல்லாரும் பிளேஸ் ஆகுறது கிடையாது. ஒரு 50% தான் பிளேஸ் ஆகுறாங்க, மீதி வந்து ஹையர் ஸ்டடீஸ் போறாங்க ஆர் தே கோ ஃபார் கோடிங் லேர்ன் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் ஃபீல்டு போறாங்க. பட் ஸ்டில் அதுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு, அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டா மட்டும். அடுத்த டவுட், சார் ஐ எம் ஹேவிங் அ டவுட் இன் சாய்ஸ் ஃபில்லிங். கட் ஆஃப் வந்து 180. ஐ ஹேவ் சாய்ஸ் ஆஃப் 5 சாய்ஸஸ் இன் மை லிஸ்ட் அண்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டடி இன் சென்னை, ப்ளீஸ் கைட் மீ. கண்டிப்பா 180 கட் ஆஃபுக்கு 5 சாய்ஸஸ் வந்து சுத்தமா பத்தாது. சில பேர் வந்து இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு எதெல்லாம் கிடைக்கும்ன்றத பார்த்து கரெக்டா அரேஞ்ச் பண்ணி ஒரு 10 சாய்ஸஸ் வச்சாங்கன்னாவே அது வந்து சஃபிஷியண்டா இருக்கும். நான் வந்து லாஸ்ட் இயர் எனக்கு ஒரு தெரிஞ்ச டீச்சரோட ஒரு டாட்டருக்கு வந்து அவங்க என்ன கோர்ஸ் கிடைக்குன்னு சொல்லி ஒரு 10 சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணேன். அதுல ஃபர்ஸ்டே கிடைச்சிருச்சு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அது ப்ரிசைஸா பார்த்து இது கிடைக்குமா அப்படின்றத பார்த்து நம்ம வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும். இருந்தாலும் எனக்கு ஒரு பயம்,
ஒருவேளை 10ல் கிடைக்கலன்னா என்ன பண்றது, நம்ம வந்து எல்லாருக்கும் நிறைய சாய்ஸ் வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதே மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ராவா இன்னொரு 30 சாய்ஸ் வச்சு 40 லிஸ்ட் ரெடி பண்ணேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட் 2லயே எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அந்த அளவுக்கு அந்த கம்யூனிட்டி, கட் ஆஃப், ரேங்க் எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணி வச்சேன். ஆனா இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வேற சில பேர்லாம் வந்து அனலைஸ் பண்ணி வச்சு நிறைய பேருக்கு நாட் அலாட்டட், நாட் அலாட்டட், நாட் அலாட்டட். ஏன் அப்படின்னா கம்மியான சாய்ஸ் வச்சனால அவங்களுக்கு ப்ரிசைஸா பார்க்க தெரியல. நீங்க வந்து 1000 சாய்ஸ் வச்சு அது ஒழுங்கா வைக்கலன்னா 1000மே நாட் அலாட்டட் வந்துடும். ஒரு 1000 சாய்ஸஸ் நம்ம ரேஞ்சுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதுன்றத பார்க்காம கண்மூடித்தனமா எல்லாத்தையும் வச்சுட்டு ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்னா நாட் அலாட்டட் வரும். இது நீங்க ப்ரிசைஸா பார்த்து இது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு ஒரு சாய்ஸ் வச்சா கூட அது கிடைக்கும். அது வந்து நீங்க அந்த அளவுக்கு எப்படி ஸ்கில்டா அதை பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அதை கண்டிப்பா வெளியே யாருமே பண்றது கிடையாது. அதனால நம்ம சேஃபர் சைடு என்ன பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் கிடைக்காது அப்படி இப்போ 180னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்துருவோம். அப்போ வந்து நம்ம வெறும் அண்ணா யூனிவர்சிட்டியை மட்டும் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ண முடியாது. நமக்கு வேண்டியதுக்கு இதெல்லாம் கிடைக்கும் கிடைக்காதுன்றத நம்ம லாஸ்ட் இயரோட ரேங்க் அண்ட் கட் ஆஃப் வச்சு பார்த்து தெரிஞ்சுட்டு அதெல்லாம் வைங்க. அதுக்கப்புறம் கிடைக்கிற மாதிரி இருக்கிறதும் வைங்க. அதுவும் போக சேஃபர் சைடு மீதியும் கொஞ்சம் வைங்க. ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரியில் வைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டா நாட் அலாட்டட் வராம ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சாய்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ 200 வந்து ஒரு 180 வரைக்கும் நம்மளை கூப்பிடுறாங்கன்னா நம்ம வந்து டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ரவுண்ட் ஒன்ல வரும். இதே ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த எண்ட் ஆஃப் த ரவுண்ட் ஒன்ல வரும்போது இட்ஸ் அ ஹைலி ரிஸ்க். நீங்க நிறைய சாய்ஸ் கொடுக்கறது நல்லது. ஸோ இன்னுமே நீங்க சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் ப்ரெடிக்டிங் த காலேஜஸ்னு. அதை நான் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். அதை நீங்க ரெஃபர் பண்ணுங்க. அந்த க்ளோசிங் கட் ஆஃப் அண்ட் க்ளோசிங் ரேங்க் பாருங்க. நீங்க அதை பார்த்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். Can I get ADS in Savita? My community is SC. So it depends upon your cutoff and rank. நீங்க அஃபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா you will know whether you will get or not. ஒருவேளை உங்களுக்கு ஏஐடிஎஸ் கிடைக்கல அப்படின்னா அது ரிலேட்டடா ஏஎம்எல் இல்லை சைபர் செக்யூரிட்டி ஸோ எல்லாமே நீங்கள் படிக்கலாம். சிலபஸ் வந்து 80% ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் பார்த்துட்டு இது அது மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ரிலேட்டடாக இருக்கிறதையும் நீங்கள் ஒரு ஆப்ஷனாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து யூ கேன் கெட். ஒருவேளை இது இல்லைன்னா இன்னொரு கோர்ஸ் நமக்கு அதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து மை ஜென்ரல் ரேங்க் இஸ் 1973. பிசி கம்யூனிட்டி ரேங்க் இருக்கு. ஐடி இன் எஸ்எஸ்என் ஆர் பிஎஸ்சி, ஏஎம்எல் இன் பிஎஸ்சி, ஏஐடிஎஸ் கேன் ஐ கெட்? நீங்க வந்து அபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணுங்க. பட் நம்ம அதிலே சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாய்ஸஸ் ரெடி பண்ணி வைங்க. அதுதான் வந்து சேஃபர் சைடு. ஸோ இந்த ரேங்க்குக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க இன்னும் ப்ரிசைஸா அந்த லாஸ்ட் க்ளோசிங் ரேங்க் வச்சு பார்த்துக்கோங்க. பட் இந்த டைம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம இன்னுமே நிறைய சாய்ஸஸ் வச்சு நம்மளை வந்து நம்ம சேஃபா வச்சுக்கணும். ஏன்னா நாட் அலாட்டட் வந்துருச்சு அப்படின்னா அந்த ரவுண்ட் 1ல நம்ம இவ்வளவு மார்க் இவ்வளவு ரேங்க் எடுத்துக்கே ப்ரோஜனம் எல்லாம் போயிடும். அப்புறம் நம்ம ரவுண்ட் 2க்கு போயிடுவோம். அதனால இன்னும் நிறைய சாய்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டெஃபினெட்லி நீங்க ஆசைப்படுறது இதுல கிடைக்கிறதுக்கு 99.99 சான்சஸ் ஆர் தேர். அடுத்த டவுட், மை கட் ஆஃப் இஸ் 194 பிசி கேட்டகரி அண்ட் ரேங்க் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ரேங்க், ப்ரிஃபர்டு கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த டாப் காலேஜஸ் ஐ கெட்? நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஓவராலாக எல்லா க்ளோசிங் ரேங்கையும் வச்சு நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து ஒன்று ஒன்றா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக க்ளோஸ் ஆகுதோ, க்ளோசிங் கட் ஆஃப் இருக்கோ அதெல்லாம் வந்து டாப் காலேஜஸ் அப்படின்னு அர்த்தம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் சிஐடி ஒர்த் ஆர் நாட்? நிறைய பேர் வந்து சம் ரூமர்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க. கெமிக்கலுக்குலாம் வேலையே இல்லை, நான் இங்கே படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு கிடையாது. சிஐடியில் எனி கோர்ஸ், சிஐடின்றது கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கேட்டிருக்காங்க. அது வந்து அந்த காலேஜில் எந்த கோர்ஸ்னாலுமே இட் இஸ் த பெஸ்ட், நாட் ஒன்லி கெமிக்கல் இன்ஜினியரிங். பட் இந்த டவுட் ஏன் வந்திருக்கும் அப்படின்னா, ஒருவேளை மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டாக இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் டவுட்டாக இருக்கு. கண்டிப்பாக இது பெஸ்ட். ஏன் அப்படின்னா இப்படி ஒரு பெஸ்ட்டாக இல்லைன்னா அவங்க வந்து இந்த கோர்ஸை வச்சு ரன் பண்ணி அது மாதிரி பாசிபிலிட்டியே கிடையாது. ஒரு கோர்ஸ் வந்து நல்லா இல்லை, அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை அவங்க ரன் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க இவ்வளோ ஒரு
ஒரு எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டிடியூஷன், ஒன் ஆஃப் த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன், அவங்க ஒரு கோர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இட் ஹேஸ் 100% வேல்யூ. பட் ரீசெண்டா கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்ல ஒரு ரேர் குரூப் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 50% வந்து அந்த கோர் டிபார்ட்மெண்ட்ல போகாம சாஃப்ட்வேர் போயிடுறாங்க. அது நாட் ஓன்லி இன் திஸ், நிறைய காலேஜ்ல மெக்கானிக்கல் சிவில் எது படிச்சாலும் சாஃப்ட்வேர் போயிடுறாங்க. சில பேர் தான் கோர்ல போறாங்க. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷனும் இருக்கு. அண்ட் கோர்ல போனோம் அப்படின்னாலும் காலேஜ் வில் கைட் யூ இன் எவ்ரி வே. அண்ட் உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ட்ரெஸ்ட் வந்து போனாலும் அதுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால சிஐடியில வந்து சிவில் கெமிக்கல் இன்ஜினியரிங் இஸ் தி பெஸ்ட். அது கண்டிப்பா ஒர்த்தா தான் இருக்கும், அதுல வந்து நோ டவுட். அடுத்த டவுட், சார் கேன் ஐ கெட் ட்ரிபிள் ஃபார் 130 கட் ஆஃப் இன் குட் காலேஜ்? இதுல 3 விஷயம் இருக்கு பாருங்க. டிபார்ட்மெண்ட் ட்ரிபிள் கட் ஆஃப் 130 அப்புறம் குட் காலேஜ். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கட் ஆஃப் 130 ஸ்டூடெண்ட் வந்து குட் காலேஜ் கிடைக்குமான்னு ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பா தே வில் கெட் தேர் ஓன் குட் காலேஜஸ். அவங்களுக்குன்னு ஒரு குட் காலேஜ் கண்டிப்பா இருக்கு. அண்ட் அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கேட்கறாங்க, ட்ரிபிள் கேட்கறாங்க. ட்ரிபிள் வந்து சம்வேர் மிடில் வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, இந்த ஐடி, அதுக்கப்புறம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ட்ரிபிள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப கண்டிப்பா வந்து குட் காலேஜஸ்ல கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அண்ட் அகைன் டிபெண்ட்ஸ் அப்ப கம்யூனிட்டி என்னன்னு தெரியல. ஸோ அந்த கம்யூனிட்டியில சில கம்யூனிட்டிக்கு வந்து ஈஸியா அவைலபிளும் இருக்கு. ஸோ அதனால வந்து இது கண்டிப்பா கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன்னு சொல்ல, அதுல க்ளோசிங் ரேங்கை வச்சு உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ் எல்லாம் வருதுன்னு பார்த்து அதுல இருந்து நீங்க ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வேண்டியதை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்டூடெண்டோட டவுட் வந்து பாத்தீங்கன்னா, I want to study in Coimbatore but I can't afford hostel fees. So please tell me the best college in Thoothukudi or Tirunelveli. ஆக்சுவலா ஐ வாண்ட் டு ஸ்டடி இன் கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு இல்யூஷன். வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சென்னை போய் படிச்சாதான் பெஸ்ட், கோயம்புத்தூர் போய் படிச்சாதான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் எக்ஸாக்ட்லி அது ட்ரூ கிடையாது. அவங்க டிஸ்ட்ரிக்ட்லயே நல்ல காலேஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இவங்க வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியில கேட்டிருக்காங்க இல்லையா, எஃப்எக்ஸ் காலேஜ் இருக்கு, அதுல எனக்கு தெரிஞ்சவங்கலாம் படிச்சிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்கு. நீங்க வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் இதோட நெய்பரிங் டிஸ்ட்ரிக்டோட காலேஜஸ் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஓவராலா எல்லா காலேஜோட லிஸ்ட்டும் வைக்கிறேன். அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து யூ கேன் ஃபில்டர். ஸோ உங்களோட கட் ஆஃப் ஏற்ற மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். பட் ஐ கான்ட் அஃபோர்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் கொடுத்துருக்கீங்க. இது வந்து அட்லீஸ்ட் நீங்க ஒரு ஸ்மார்ட் டிசிஷன் எடுத்திருக்கீங்கன்றத ஐ அப்ரிசியேட் யூ. நிறைய பேர் கண்மூடித்தனமா இல்ல ஃபீஸ் கட்ட முடியலனாலும் பரவாயில்ல நான் அங்கதான் போவேன் அப்படின்ற ஒரு டிசிஷன்ல எடுத்துட்டு லோன் எடுக்கலாமா அப்படி தே காம்ப்ளிகேட் திங்ஸ். பட் நீங்க வீட்ல இருந்தே வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன் அக்கார்டிங் டு அவர் ஃபேமிலி சிச்சுவேஷன். ஸோ நீங்க படிச்சு நல்ல வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து கோயம்புத்தூரோ சென்னையோ நீங்க வந்து ஷிஃப்ட் ஆகிக்கலாம். பட் படிக்கும் போது யூ கேன் ஸ்டடி பீஸ்ஃபுல்லி, எந்த ப்ராப்ளமும் இல்லாம. இல்லாட்டி ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாம அங்க டெய்லி கூப்பிட்டு விடுவாங்க, ஃபீஸ் கட்டலன்னு சொல்லிட்டு. இல்லாட்டி நீ வீட்டுக்கு போப்பான்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ இதையே நான் வந்து பார்த்துருக்கேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த படிக்கணும் இங்க போகணுன்ற ஆர்வத்துல மற்ற ஃபேக்டரை கண்டுக்காம ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸை மட்டும் எப்படியே கஷ்டப்பட்டு கட்டிடுவாங்க. அப்புறம் அடுத்தடுத்து தே ஸ்ட்ரகிள் எ லாட். பட் பேரண்ட்ஸுக்கு பேர்டன் கொடுக்காம நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் பிளெஸிங்ஸ் அண்ட் யூ வில் கம் அப் வெரி கிரேட்லி தேன் தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் இன் சென்னை அண்ட் கோயம்புத்தூர். சரிங்களா? அடுத்தது, Sri Ishwar College of Engineering, Coimbatore, good college for placement and internship. Is it a well exposed and developing college? And is a teenage scam video about real or fake? ஆக்சுவலா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் வந்து எனக்கு பர்சனலாவே தெரியும். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அங்க படிக்கிறாங்க. அண்ட் ஒரு 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ல இருந்து நான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க 12th முடிச்சு கவுன்சிலிங்ல அந்த காலேஜ்ல சீட் எடுத்து எவ்ரி இயர் எப்படி அவங்க படிச்சாங்க, இன்டர்ன்ஷிப் போனாங்க, என்ன ட்ரைனிங் எடுத்தாங்க. இப்போ நான் they got placed in Bangalore with very high package. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இட் இஸ் அ பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஐ ஹாவ் ஏ ப்ரூஃப். எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்டே இருக்காங்க, வேற யாரும் சொன்னது கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஈவன் நான் அந்த காலேஜை விசிட் பண்ணியிருக்கேன். நான் அந்த விசிட் பண்ணியிருக்கேன்றதை வச்சு கூட நான் சொல்லலை, நான் அங்கே அப்சர்வ் பண்ண விஷயத்தை வச்சு சொல்றேன். அங்கே எனக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தி இன்ட்ராக்டட் வித் மீ
அண்ட் சில பேர் வந்து ஹை பேக்கேஜ்லேயும் பிளேஸ் ஆகிருக்காங்க, 27 lakhs per annum. ஸோ அவங்களாம் வந்து நம்ம சேனலில் 11th and 12th படித்தவங்க. கண்டிப்பாக வந்து தே டோன்ட் லை. அண்ட் அவங்க வந்து சொன்னதையும் அவங்க வந்து எப்படி பிளேஸ் ஆயிருக்கான்றது நான் இப்போ பார்க்குறேன். ஈவன் ஐ சி தேர் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் போஸ்ட். ஸோ அவங்க வந்து அங்கே ஒர்க் பிளேஸ்ல இருந்து அந்த ஒர்க் பிளேஸோட அந்த ஐடி கார்டு, அந்த டேக் ஆஃபீஸ், அந்த என்னன்னு போட்டு இந்த மந்த் ஐ எம் வெரி ஹாப்பி இது மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இட் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஸ்கேம் வீடியோ அது யார் பண்ணாங்க, அது உண்மையா என்ன அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐ ரெக்கமெண்ட் ஸ்ரீ ஈஸ்வர் பிகாஸ் அங்கே வந்து நல்ல குவாலிட்டியான பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் கொடுக்கறதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால நீங்கள் அந்த ஸ்கேம் வீடியோ லாஸ்ட் டைம் வந்துச்சு, பட் வந்தப்பவும் வந்து அதுக்கு முன்னாடியை விட பெஸ்ட்டாக வந்து சீட் வந்து ஃபில் ஆச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே. அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து முன்னாடி ஃபில் ஆனதை விட 2-3 times அதிகமான சீட்டே ஃபில் ஆச்சு. நீங்கள் வேணா டேட்டா எடுத்து செக் பண்ணி பாருங்க. அப்படி அது உண்மையாக இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை போய் பார்த்தது உண்மைன்னு தெரிஞ்சதுனா யாரும் சீட்டே எடுத்துருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு ஸ்டில் ஹை டிமாண்ட் ஃபார் தட் காலேஜ் இருக்கு. ஹை க்ளோசிங் கட் ஆஃப், ஹை க்ளோசிங் ரேங்க் இருக்கு. அதனால நீங்கள் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் டவுட் படவே வேண்டாம், கண்டிப்பாக எடுக்கலாம். அடுத்த டவுட்டு, சார் மை கட் ஆஃப் இஸ் 174, கேன் யூ டெல் அபவுட் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், அங்கே பிளேஸ்மெண்ட்லாம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து இது மாதிரி சொல்லியே வந்து அங்கே ஸ்டூடெண்ட்டை வந்து போடாம ஆயிடுது சம்டைம். இப்படியே சொல்லி ரீஜனல் கேம்பஸ் நல்லா இருக்கான்னு சொல்லியே எல்லா ரீஜனல் கேம்பஸும் அந்த நல்ல ஸ்டூடெண்ட் வந்து போக விடாத மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. பட் இன் மை ஒப்பீனியன், உங்களுக்கு அண்ணா ரீஜனல் கேம்பஸ்ல தான் படிக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா படிக்கலாம். நீங்க இதை விட்டுட்டு வேற எந்த காலேஜ்ல உங்களுக்கு வந்து பெஸ்டான பிளேஸ்மெண்ட்டோ இல்ல சூப்பரா உங்களை பிளேஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க போனாலும் நம்ம தான் படிக்கணும். அண்ட் கண்டிப்பா ரீஜனல் கேம்பஸ்னும் போது நல்ல ஃபேக்கல்ட்டி வந்து கவர்மெண்ட்ல அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் படிக்கிறது நம்ம வேலை. ஒருவேளை அங்கே பெஸ்டான பிளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் சம் குட் பிளேஸ்மெண்ட் அங்கே இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஒரு பெஸ்டா எல்லாரையும் 100% பிளேஸ் பண்றாங்க அப்படின்றது இல்லாம வேணா இருக்கலாம். பட் ஆனா அங்கேயும் வந்து சம் குட் பிளேஸ்மெண்ட் இருக்கும். நம்ம அந்த குட் பிளேஸ்மெண்ட்ல நம்ம அதுல என்ட்ராக பார்க்கணும். ஸோ அதுதான் நம்மளோட புத்திசாலித்தனம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% ஆஃப் பிளேஸ்மெண்ட் தான் இருக்கு. பட் அதுக்காக அங்கே சீட் எடுக்காம நம்ம மிஸ் பண்ணா நம்ம எவ்வளோ பெரிய லாஸ் நமக்கு. அந்த பிளேஸ்மெண்ட் நடக்கிற அந்த ஒரு குவான்டிட்டிக்குள்ள நம்ம போறதுக்கு நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். ஸோ ஹோப் உங்களோட சர்டன் டவுட்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய டவுட்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. இது அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம்.